பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி மாநிலத்தில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தமட்டில் கோடை காலத்தில் கட்டுமான தொழிலில் பெரும்பான்மையானோர் ஈடுபடுவர். புதுச்சேரி அரசு மக்களுக்கு குறைந்த விலையில், நேர்மையான விலையில் தரமான கட்டுமான பொருட்கள் வழங்குவதற்கு அரசு சார்பில் பல்வேறு கட்டுமான சொசைட்டிகள் உருவாக்கப்பட்டன. அவ்வாறு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உருவாக்கப்பட்ட கட்டுமான சொசைட்டி இன்று அரசின் தவறான கொள்கை முடிவுகளால் அனைத்தும் இழுத்து மூடப்பட்டுள்ளன. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு கட்டுமான பொருட்களின் விற்பனையாளர்கள் தங்களது பொருட்களின் விலையை மனம் போன போக்கில் உயர்த்தி விற்பனை செய்கின்றனர். கடந்த 4 மாதத்திற்கு முன்பு ரூபாய் 250 விற்பனை செய்யப்பட்ட அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்போது மூட்டை ரூபாய் 369க்கும், ரூபாய் 260க்கு விற்கப்பட்ட டால்மியா சிமெண்ட் ரூபாய் 340க்கும், ரூபாய் 270க்கு விற்பனை செய்யப்பட்ட ராம்கோ சிமெண்ட் ரூபாய் 350க்கும் என ஒரு மூட்டைக்கு ரூபாய் 100 விலை உயர்த்தி விற்கின்றனர். இந்த விலை ஏற்றத்தை தடுத்து விலை உயர்வை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய அரசு கைகட்டி வேடிக்கை பார்ப்பது மக்களுக்கு இழைக்கும் அநீதியாகும். எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இதில் உள்ள உண்மை நிலையை உணர்ந்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் மற்றும் கட்டுமான பொருட்களை விற்பனை செய்யும் மொத்த வியாபாரிகள் கூட்டத்தை கூட்டி கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தை கட்டுக்குள் கொண்டு வர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் களித்தீர்த்தால்குப்பம் மேற்கு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட களித்தீர்த்தால்குப்பம் ஏரியை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 37,69,000 மதிப்பீட்டிலும், களித்தீர்த்தால்குப்பம் கிழக்கு கிராம பஞ்சாயத்திற்குட்பட்ட பாலகுட்டையை ஆழ்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 9,59,000 மதிப்பீட்டில் என மொத்தம் 47,28,000 மதிப்பீட்டிலான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் செல்வி ஈஷிதா ரதி, செயற்பொறியாளர் சீனிவாசன், வெள்ளையனூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி தயானந்த் டெண்டுல்கர், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் ராமகிருஷ்ணன், பணி ஆய்வாளர் ரங்கராஜ், கிராம திட்ட ஊழியர் கருணாமூர்த்தி மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். ஊட்டியில் நடைபெறவுள்ள சிலம்பம் போட்டியில் புதுச்சேரியில் இருந்து கலந்து கொள்ள உள்ள மாணவர்களை வழி அனுப்பிய சமூக ஆர்வலர்கள். ஊட்டியில் நாளை நடைபெறவுள்ள தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் பங்கேற்க புதுவையை சேர்ந்த 75 மாணவ மாணவிகள் இன்று புறப்பட்டனர். மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டுக் கழகத்தில் பயிற்சி பெற்ற இந்த மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சி முருங்கப்பாக்கம் அங்காள பரமேஸ்வரி கோவில் வளாகத்தில் இன்று நடந்தது. போட்டியில் பங்கேற்க 2 பேருந்துகளில் சென்ற மாணவ மாணவிகளுக்கு பேருந்து கட்டணம் உள்ளிட்ட செலவுகளுக்காக சமூக சேவகர் டாக்டர் சலீம் பாஷா, சமூக சேவகி பச்சை வாழியம்மன் ஆகியோர் நிதி வழங்கி சிலம்பம் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி MLA, முதலியார்பேட்டை கருணா என்கின்ற மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய அளவில் நடக்கும் சிலம்பம் போட்டியில் கடந்த ஆண்டை போல் இந்த
இந்த ஆண்டும் வெற்றி பெற்று புதுவைக்கு புகழ் சேர்க்குமாறு வாழ்த்து பேசினார். தேசிய அளவில் நடைபெறும் இந்த சிலம்பம் போட்டியில் புதுவையை சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்து வரும் மாணவர்கள் மணி பாலகிருஷ்ணன் தமிழர் வீர விளையாட்டு கழகத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவார்கள். இந்த விளையாட்டு வீரர்களுடன் முதன்மை சிலம்பு பயிற்சியாளர் சங்கர் மற்றும் பயிற்சியாளர்கள் உடன் செல்கின்றனர். மேலும் இந்த வழியனுப்பு விழா நிகழ்ச்சியில் பாஸ்கர், அருள், விக்ரமாதித்தன், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க புதுச்சேரி நகர கமிட்டி மாநாட்டில் கடைகள், வர்த்தக நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க புதுச்சேரி நகர கமிட்டி மாநாடு அன்னை தெரசா வீதி சரஸ்வதி ஹாலில் நடந்தது. மாநாட்டில் லலிதாம்பிகை, நேத்ராவதி, மீனாட்சி ஆகியோர் தலைமை குழு உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டனர். மாநாட்டை துவக்கி வைத்து சங்கத்தின் மாநில பொருளாளர் மாரிமுத்து பேசினார். மாநாட்டில் புதிதாக 13 உறுப்பினர்கள் கொண்ட புதுச்சேரி நகர கமிட்டி தேர்வு செய்யப்பட்டது. கமிட்டியின் செயலாளராக ஜானகி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். கடைகள், வர்த்தக நிறுவனங்களில் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாலியல் புகார் கமிட்டிகளை புதுச்சேரி அரசு அமைத்திட வேண்டும். போதை கலாச்சாரத்தை தடுக்க வேண்டும். சாராய ஆலைகளை திறப்பதற்கு பதிலாக மூடப்பட்ட AFD, சுதேசி, பாரதி ஆகிய 3 பஞ்சாலைகளை திறக்க வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொகுதியில் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் தன் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதோடு சமூக வலைதளங்களில் தன் மீது அவதூறு பரப்பி வருவதாக நேரு MLA குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது, புதுச்சேரியில் தொடர்ந்து மக்கள் பிரச்சினைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மாநில அந்தஸ்து, மின்துறை தனியார் மயமாக்கல் எதிர்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் போராடி வருவதாகவும் தெரிவித்தார். ஆனால் அரசியல் எதிரிகளின் சூழ்ச்சியால் அடையாளம் தெரியாத நபர்கள் தன் குடும்பத்தாரை நோட்டமிட்டு கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் தான் செய்யும் மக்கள் பணியை பொறுத்துக் கொள்ளாதவர்கள் தன்னை பற்றி சமூக வலைதளங்களில் அவதூறு செய்திகள் பரப்பி வருகின்றனர். அமைதியாக அறவழியில் மக்கள் நலம் பணி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். தன் மீது பொதுமக்களிடம் அவதூறு பரப்பும் செயலை இதோடு கைவிட வேண்டும். இல்லை என்றால் அவருடைய முகத்திரையை கிழிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார். பேட்டி நேரு, சுயேட்சை MLA. பிரான்ஸ் பாரிஸில் தியாகராஜ ஆராதனை விழா, இந்திய பாரம்பரிய கர்நாடிக் இசை மற்றும் நாட்டிய விழா. இந்திய தூதரகத்தின் ஆதரவுடன் பாரிஸ் கர்நாடிக் இசை மற்றும் கன்சர்வேட்டரி பள்ளி ஞாயிற்றுக்கிழமை 4/5/2025 பாரிஸ் நகரம் மற்றும் 16 ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி காலை 10 மணி அளவில் பஞ்சரத்ன கிருதிகளுடன் துவங்கியது. இசைப்பள்ளியின் இயக்குநர் பாவனா பாரதியுமா அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தூதுவர் பாரிஸ் திரு சஞ்சீவ் சிங்லா, பாரிஸ் 16ஆம் மாவட்ட நகராட்சியின் முதன்மை துணை மேயர் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் திருமதி சாமியா படாத்கரம் நிகழ்ச்சியை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார்கள். ராஜஸ்தானை சேர்ந்த பஜன் மற்றும் நாட்டுப்புற பாடகர் திருமதி பத்மஸ்ரீ பேகம் பட்டுல் அவர்களுக்கு பிரெஞ்சு இந்திய தூதுவர் சஞ்சீவ் சிங்லா அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்கினார். நிகழ்ச்சியில் பாரிஸ், பெல்ஜியம் இடங்களில் உள்ள 18க்கும் மேற்பட்ட இசை மற்றும் நடன பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இசையையும் நாட்டியமும் கொண்டாட்டம் இணைந்த தியாகராஜ ஆராதனை திருவிழாவில் ஏராளமான பெற்றோர்களும் இந்திய தூதரக பாரிஸ் முதன்மை செயலர் பிரியதர்ஷினி அவர்களும் வெளிநாட்டவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளை சாவடி ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் கருவறை கட்டுமான பணியின் முழு செலவையும் ஏற்று அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ரூபாய் 5,50,000 நிதி உதவியாக கிராம பஞ்சாயத்து தலைவர்களிடம் வழங்கினார்.
புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கங்கையம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. தற்போது கும்பாபிஷேகம் பணிக்காக ஆலயம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று கோவில் கருவறை கட்டும் பணியின் முழு செலவையும் அர்ச்சனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்தில் ஏற்பதாக அறிவித்திருந்தார். அதன்படி இன்று நிதி உதவி வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு வந்த அர்ச்சனகுமாரி அறக்கட்டளை நிறுவனர் செந்திலுக்கு ஊர் பொதுமக்கள், கோவில் நிர்வாகிகள், பஞ்சாயத்து தலைவர்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தனது சொந்த நிதியில் இருந்து கோவில் கருவறை கட்டுவதற்கு ரூபாய் 5,50,000 பஞ்சாயத்து தலைவர்கள் முன்னிலையில் செந்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிர்வாகிகள், மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். காரைக்காலில் ஆகம வீதிகளுக்கு எதிராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் டாசம் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. காரைக்கால் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக செயற்குழு உறுப்பினர் சேனாதிபதி, காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் வகைகரா தேவஸ்தானங்களுக்கு உட்பட்ட ஸ்ரீ சோமநாயகி உடனுரை சோமநாதர் மற்றும் காரைக்கால் அம்மையார் ஆலயங்களுக்கு கடந்த 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தின் போது கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் ஆரங்காவல் குழுவினரால் வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு தற்பொழுது உள்ள விழா குழுவினர்கள் இருக்கும் கல்வெட்டை மட்டும் வைத்திருப்பது ஒருதலைபட்சமானது என குற்றம் சாட்டினார். வெள்ளித்தேர் வேலைகள் முழுவதுமாக நிறைவுறாத நிலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாசிமின் விளம்பரத்திற்காக ஆகம வீதிகளை மீறி வெள்ளித்தேர் வெள்ளோட்டம் நடத்தப்பட்டதாகவும் பாஜக மாநில செயற்குழு உறுப்பினர் துரை சேனாதிபதி குற்றம் சாட்டினார். கடந்த முறை அதிமுக சட்டமன்ற உறுப்பினரால் அமைக்கப்பட்ட கோவில் நிர்வாகிகளுடன் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து துணைநிலை ஆளுநருக்கு புகார் கடிதம் அனுப்பியதோடு கடிதத்தில் இதுகுறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றார். புதுவை மாநில பணியில் இருந்து IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற 4 பேர் தற்போது வேறு ஒன்றிய பிரதேசங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியில் ஒன்றிய பிரதேசத்தின் தேர்வு அடிப்படையில் பணியில் சேர்ந்து பதவி உயர்வு பெற்று இயக்குநர் அந்தஸ்தில் இருப்பவர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் IAS அந்தஸ்தை வழங்கி பதவி உயர்வு அளிப்பது வழக்கம். அதன் அடிப்படையில் அண்மையில் கல்வித்துறை இயக்குநர் P. பிரியதர்ஷினி மற்றும் YLN ரெட்டி, L. முகமது மன்சூர், PD. ருத்ரகவுடு ஆகியோருக்கு IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவர்கள் ஏற்கனவே வகித்த அரசு துறைகளில் செயலர்களாக நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் IAS அதிகாரிகளாக பதவி உயர்வு பெற்ற பிரியதர்ஷினி அருணாச்சல் பிரதேசத்திற்கும், ரெட்டி மிசோரம் மாநிலத்திற்கும், முகமது மன்சூர் சண்டிகருக்கும், ருத்ரகவுடு லடாக்கிற்கும் பணியிட மாறுதல் செய்யப்பட்டனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பு செயலர் ராகேஷ் குமார் சிங் வெளியிட்டுள்ளார். புதுவை மாநிலத்தில் கோடை விடுமுறையின் போது ஏற்கனவே பழுதாகியுள்ள பள்ளி கட்டிடங்களை பழுது பார்க்கும் வகையில் ரூபாய் 2 லட்சம் நிதியுதவி அளிக்கவிருப்பதால் அது குறித்த விவரங்களை அனுப்புமாறு கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுவை பள்ளி கல்வித்துறை சமூக சிக்ஷா திட்ட மாநில இயக்குநர் தினகரன் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சமூக சிக்ஷா திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் பராமரிப்பதற்கும் பள்ளி மேலாண்மை குழு, பள்ளி மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு குழு மூலம் தலா 2 லட்சம் அளிக்கப்படும். ஆகவே பள்ளி கட்டிடங்களில் ஏற்பட்ட சிறிய அளவிலான பழுது குறித்த திட்ட விவரங்கள் வரவேற்கப்படுகின்றன. நிதி அளிக்கப்பட்ட நாளில் இருந்து 1 மாதத்திற்குள் சம்பந்தப்பட்ட பழுதுகளை சீர்படுத்தி முடிக்க வேண்டும். மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமுள்ள பள்ளிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். பழுது நீக்க பணிகள் முடிந்ததும் புகைப்பட ஆதாரங்களுடன் ஒரு நிறைவு அறிக்கையை அந்தந்த ஆய்வு அதிகாரிகள் மூலம் மாநில திட்ட அலுவலகமான சமூக சிக்ஷாவுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை மின்துறையில் இளநிலை பொறியாளர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி நடைபெறவிருந்த நிலையில் தேதி குறிப்பிடப்படாமல் அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. புதுவை மாநிலத்தில் அரசு காலி பணியிடங்களை நிரப்பும் வகையில் இளநிலை எழுத்தர், மேல்நிலை எழுத்தர் மற்றும்
பொதுப்பணி, காவல், கல்வி மற்றும் சுகாதாரத்துறையின் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் 5000 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதாக அரசு சார்பில் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மின்துறையில் இளநிலை பொறியாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி அப்பணியிடங்களுக்கு ஏராளமானோர் விண்ணப்பித்திருந்தனர். அவர்களுக்கான போட்டித் தேர்வு வரும் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே திடீரென அந்த தேர்வு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. தேர்வை தள்ளி வைத்து மின்துறை தலைமையிட கண்காணிப்பு பொறியாளர் ராஜேஷ் சன்யால் உத்தரவிட்டுள்ளார். தேர்வுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். காரைக்கால் மாவட்டம் திருத்தலச்சேரி எனும் தலத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடனும் விக்னேஸ்வர பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக நேற்று தீக்குழி அருகே தங்க மாரியம்மன் எழுந்தருளியதை அடுத்து தீமிதி நடைபெற்றது. இதில் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதியின் போது வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் திருமுருகன் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.